தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். துகள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி சென்டாக்ல நமக்கு இரண்டாவது கவுன்சிலிங்குரிய ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. அதே போல் தமிழ்நாட்டு மாணவர்கள் இரண்டாவது கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற டீட்டெயிலுக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், மாணவர்கள் கேட்ட ஒரு விஷயம், அது எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கும். ஏன்னா ரவுண்டு 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் ரவுண்டு 1ல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டதாக சொன்னாங்க. ஸோ ரவுண்டு 1ல் நம்ம யூபிஐயில் கட்டினாவோ நெட் பேங்கிங் கட்டினாலோ நம்ம சிரமமாக இருந்தது. பட் ஒரு சேஃபஸ்ட் வழி அப்படின்னா அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வழி, மாற்று வழி அப்படின்னா என்ன அப்படின்றது. பட் எது எப்படி இருந்தாலுமே அவங்க ஒரு 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேரடியாக போய் கட்டுறவங்களும் இருக்காங்க. அதாவது ட்ரெஷரியில் பே பண்ணிவிட்டு அதற்குரிய ரெசிப்டை கொண்டு போயிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் ரவுண்டில் நடந்திருக்கு. அதே போல் செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கனாலும் இதே போலையும் பண்ணலாம். ஆனால் அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குன்னா, நீங்கள் ட்ரெஷரியில் போயிட்டு பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு காலேஜில் போய் க்யூவில் நிற்கிறது பெரும்பாடாக இருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க டைரெக்டாக ஃபீஸ் கட்டுறதுக்கு. இது புதுச்சேரி மட்டுமே கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நேரடியாக வாங்குறதில்ல. அது ஒரு ப்ளஸில் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே புதுச்சேரியில் காலேஜில் நேரடியாக வாங்குறதுனால அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக நம்ம இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, ரவுண்டு 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள், அது திரும்ப நான் ரிமைண்ட் பண்ணுறேன், சரிங்களா? இந்த ஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறேன். அதுக்கு முன்பாக ரவுண்டு 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் புதுச்சேரி சென்டாக் மூலமாக கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் எடுத்த மாணவர்கள், நீங்கள் உங்கள் சீட்டை வித்ட்ரா பண்ணுறீங்க. வித்ட்ரா அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, வருகின்ற 20ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டுன்றது உங்களுக்கு தெரியும். 21ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி 19. ஸோ இதற்கு இன்றைக்கி 18. ஸோ இன்னும் ஒரு 2 நாட்கள் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நாள் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதையும் நீங்கள் செஞ்சுக்க முடியும். சாய்ஸ் ஃபில் பண்ணி கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது 3 காலேஜ் ப்ரைவேட் காலேஜ், இருக்கிறது ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் உள்ளே வரவங்களும் சரி, ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் போகிறவங்களும் சரி, யார் வேணால் பண்ணிக்க முடியும். சரி, தமிழ்நாட்டு மாணவர்கள் ரவுண்டு 1ல் ரீஅலாட்மெண்ட் போகிறீங்கன்னா, நான் ஏற்கனவே திரும்ப சொன்னது என்னென்னா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் சேர்ந்து படிப்பீங்களோ அந்த காலேஜை மட்டும் கொடுங்க செகண்ட் ரவுண்ட்லன்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேர் டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டு வரீங்கன்னு சொன்னால், நீங்கள் அடிஷ்னலாக தான் நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட வசதிக்கு தான் நீங்கள் கேட்குறீங்கன்றத மனசில் வச்சுக்கோங்க. அப்போது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் போட்டுட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோ உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால், அதை போய் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் எல்லா காலேஜுமே கொடுக்காதீங்க. எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ ஒரு காலேஜாக இருந்தாலுமே அதை மட்டுமே சாய்ஸ் ஃபில்லில் கொடுத்து பண்ணுங்கள். சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றது நம்ம இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டில் கொடுக்கல. இரண்டாவது, ரவுண்டோடைய லாஸ்ட் டேட் என்னன்றதும் நமக்கு இது வரைக்கும் கொடுக்கல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கலாம், அதில் தவறு கிடையாது. சரிங்களா? சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ ஃபீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில்னால் நீங்கள் 4.5 லட்ச ரூபா பே பண்ணுவீங்க டியூஷன் ஃபீஸு. அதுவே புதுச்சேரி மாணவர்களாக இருந்தால் ப்ரைவேட் காலேஜில் 4 லட்ச ரூபா பே பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் பாருங்கள் 1,80,000 கிட்ட பே பண்ணுவாங்க புதுச்சேரி மாணவர்கள். அங்கே இப்போ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 13,900 ரூபாய் கிட்டத்தட்ட பே பண்ணுவாங்க. ஸோ எந்த ஃபீஸாக இருந்தாலுமே நீங்கள் பே பண்ணுற மெத்தட் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் ஆப்ஷன் உள்ளே போகும்பொழுது, ஃபஸ்ட்டு விஷயம், எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் ஒரு நெட் சென்டர்லேயோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து அவங்களுடைய ஐடி மூலமாக நீங்கள் அவங்களுடைய கார்டு மூலமாகவோ அவங்களுடைய நெட் பேங்கிங் மூலமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, கடைசி வரைக்கும் எந்த சீட்டுமே கிடைக்கலன்னா அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகும்பொழுது யார் பே பண்ணாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அவங்க சொன்னால் தான் உங்களுக்கு திருப்பி தெரியும், இல்லைனா தெரியாமல் கூட போகலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி, உங்களோட நெட் பேங்கிங்கை பயன்படுத்தி, பேரண்ட்டோ அல்லது பேரண்ட்டோடைய ரொம்ப க்ளோஸில் இருக்கிற ஒரு நபர், அது யார் வேணா இருக்கலாம், அவங்க மூலமாக பே பண்ணுங்கள். நான் புதுச்சேரியில் இருக்கிற மாணவர்களுக்கு பே பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லிமிட் இருக்குது இல்லைங்க, டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்னு இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன் லிமிட் அந்த பேரண்ட்டுடைய அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா அப்படின்னு இருந்தது. ஃபீஸ் பே பண்ண வேண்டியது 4 லட்ச ரூபா. இது தெரியாமல் நம்ம பே பண்ணும்பொழுது பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வருது. டைம் வேறு ஓடிட்டுருக்கும். அந்த டைமுக்குள்ளே திருப்பி ப்ராசஸ் பண்ணணும்.
அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நெட் பேங்கிங் மூலமாக பண்ணாலோ அல்லது டெபிட் கார்டை வச்சு நீங்கள் பண்ணாலோ உங்களுடைய அந்த லிமிட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்றது ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். மொபைல் பேங்கிங் இருந்தால் மொபைல் வழியாக அந்த நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். அல்லது நேரடியாக பேங்க்கில் போய்ட்டு கூட ட்ரான்சாக்ஷன் லிமிட்டை எனக்கு அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் லிமிட்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஃபெயிலியர் வர்றதுக்கு இதுதான் காரணம் ஒன்று. அதனால் பே பண்ணும்பொழுது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் இது ரெண்டும் ரொம்ப சிறந்த மெத்தடு. நெட் பேங்கிங் உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாம் கரெக்டாக இருந்தது, நெட் பேங்கிங் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அல்லது டெபிட் கார்டு கையில் வச்சுக்கோங்க. டெபிட் கார்டு கையில் வச்சுட்டு அந்த கார்டோட நம்பரு, பேக் சைடில் சிவிவி நம்பரு அதெல்லாம் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். யூபிஐ வச்சு இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ லிமிட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. 5 லட்ச ரூபா வரைக்குமே யூபிஐயில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதுக்கு, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல, யாருக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. பட் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஒரு எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸோ படிக்க போகிறீங்க, ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் எது வழியாக போகிறீங்க, நெட் பேங்கிங் வழியாக போங்க அல்லது டெபிட் கார்டு வச்சுட்டு பண்ணுங்கள். அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணுறவங்க கூட நீங்கள் கார்டு வச்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதில் எந்த இஷ்யூமே வரப்போகிறது கிடையாது. தயவு செஞ்சு யூபிஐ மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இது மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.